கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாத பலன்களை கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகி இருக்கிறார். 3/12/2024 அன்று வக்ரகதி அடைகிறார். கேது இந்த மாதம் முழுவதும் கன்னியில் இருக்கிறார். சூரியன் புதன் விருச்சகத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கார்த்திகை மாதம் தற்பொழுது தனுசில் இருக்கிறார். கார்த்திகை மாதம் பகல் 11:57க்கு உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திற்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு டிரான்சிஸ்ட் ஆகிறார். சனி கும்பத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். ராகு மீனத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இந்த மாத கிரக நிலைகள் இப்படி இருக்கும்போது நாம் ராசி பலனை, கார்த்திகை மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. சகாய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவிதம் இல்லம் தேடி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். பண திருப்தி அதிகமாகவே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய செயல்களும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் அடைவது நன்மைதான். சில சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். எந்த ஒரு முடிவையும் துணிந்து எடுத்த பின்பு அதற்கு வெற்றி கிடைப்பதான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாமல் இருந்த திட்டங்கள் இப்போது செயல்படுத்துவீர்கள். தொழிலில் புதிய ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டு வாடிக்கையாளரை கவர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வாடகை கட்டடத்திலிருந்து தொழிலை நடத்துபவர்களுக்கு ஏதாவது சொந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு சூழ்நிலை ஆகியவை ஏற்படும். மேலும் ஏதாவது உங்களுடைய வயதில் மூத்த முதியோர்கள், அதாவது வயதில் மூத்த சான்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போடு அவர்களோட அறிவுரையோடு ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் ஆகியவை விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினால் இந்த மாதம் முழுவதும் சில நற்பலன்கள் உருவதாகவே அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் நீச்சகதி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 6, 12 ஆகிய அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் வேளையில் பணிபுரிந்த இடத்தில் சில பிரச்சனைகளில் வரலாம். பாடுபட்டு தரக்கேற்ப பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது. நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடைபெறுவதில் சில சிக்கல்கள் வருவதாகவே சில அமையும். உங்கள் முதியோர், அதாவது உங்கள் மூத்தோர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சொத்துக்கள், அதாவது பாகப்பிரிவினை பண்ணவே முடியாது, அதை விற்று ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டீர்களானால் அது விற்பனை செய்து உங்களுடைய ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினால் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சனி மீது தன்னுடைய பார்வையை பதியும் பொழுது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு ஊர் மாற்றங்கள் வரலாம். ஊதிய உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் உங்களுக்கு பதவி உயர்வு ஏதாவது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு ஊதிய உயர்வோடு கொஞ்சம் பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளிநாடு வேலைக்காக
முயற்சித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு வாய்ப்பு ஆகியவை இருக்கிறது. மேலும் ஏதாவது மண், பூமி, நிலம், வீடு ஆகியவைகள் லாபங்கள் நிறைந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் ஏதாவது விற்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய பாக்கிகள் இருந்தால் கண்டிப்பாக அது இந்த டைமில் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12க்கு 8இல் சஞ்சரிப்பதால் யோகம்தான். திட்டமிடாது செய்யும் காரியங்கள் கூட வெற்றி கிடைப்பதாகவே அறியப்படுகிறது. திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே அறியப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வாரிசுகளுக்கு இருக்கும், அதாவது உங்களுடைய வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா குழந்தைகள் மூலம் சில மருத்துவ செலவுகளும் சில விரய செலவுகளும் வருவதாகவே அறியப்படுகிறது. பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களிலிருந்து சில பிரச்சனைகள் தலை தூக்குவதாகவே சிலருக்கு அமையும். இதனால் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே நீங்கள் ஏதாவது மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அது அந்த பிரச்சனை மறைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்கரகிரி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வருவதாகவே அமைகிறது. சில உயர்ந்த மனிதர்களிடம் இருந்து கொஞ்சம் உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஆகியவர்களிலிருந்து சில மனஸ்தாபத்துக்கு ஆளாக நேரலாம் அல்லது கோபத்திற்கு ஆளாக நேர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் முயற்சி செய்வதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். மேலும் அதாவது தேக ஆரோக்கியங்கள் சீராக இருப்பதற்கு நவீன மருத்துவர்களை நீங்கள் கொஞ்சம் அணுகுவது அவசியமாகிறது. மேலும் புதிய மனிதர்கள் சந்திப்பால் பொருளாதார நிலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். என்றாலும் வரவை காட்டிலும் செலவு அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. இந்த பூமியினால் சில வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து அது சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் நன்மை ஏற்படுவதாகவே அமைகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில தனிப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. மாதத்தின் மையப்பகுதியில் ஏதாவது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் அமைவதாகவே அமைகிறது. மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சில மந்தமாக இருக்கும் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்காமல் கொஞ்சம் ஒரு மினிமமாக இருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியோடு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது வருமான வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும். மேலும் சில கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சம் திட்டமிட்டு ஏதாவது கொடுத்தார்களானால் அந்த கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடைபெறுவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நல்ல நேரம், நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. நன்றி நேயர்களே.